இப்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதலமைச்சராக சம்பாய் சோரன் பதவியேற்கும் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹேமந்த் சோரன் அரசில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சம்பாய் சோரன் ஜார்க்கண்டின் புதிய முதலமைச்சராக இப்போது பதவியை ஏற்றுள்ளார். அவர் செர்கேலா கர்ஸ்வான் மாவட்டத்தில் உள்ள செர்கேலா தொகுதியிலிருந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் அதிகமாக செர்கேலா சட்டசபை தொகுதியில் எம்எல்ஏவான இவர் இப்போது இந்த அமைச்சரவையில் ஹேமந்த் சோரன் அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தவர். ஹேமந்த் சோரனின் நம்பிக்கைக்குரிய அமைச்சராக இருந்த சம்பாய் சோரன் 67 வயதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் இப்போது ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அங்கு அவருக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த பதவி பிரமாணத்தை செய்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த ஒரு வார காலமாக முதலமைச்சராக இருந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ஹேமந்த் சோரன் அமலாக்க பிரிவினரால் கைது செய்யப்பட்டு அவர் இப்போது சிறையில் உள்ள சூழ்நிலையில் அந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான அமைச்சர்கள் போக்குவரத்துறை அமைச்சராகவும் திகழ்ந்த சம்பாய் சோரன் இப்போது புதிய முதலமைச்சராக அங்கு பதவியேற்கும் அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு அமைச்சரவை சகாக்களும் பதவி ஏற்கிறார்கள். அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கப்படக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கோம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. அந்த கட்சியின் தலைவர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் அவரது அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சம்பாய் சோரன் ஜார்க்கண்டின் அடுத்த முதலமைச்சராக இப்போது பதவி ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த ஒரு வார காலமாக ஒரு முதலமைச்சரே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய நிகழ்வு அண்மை கால இந்திய வரலாற்றில் முதன்முறையாக ஜார்க்கண்டில் நடைபெற்றிருக்கிறது. இந்த அரசியல் பரபரப்பு பழங்குடியின மக்களையும் சிறுபான்மை மக்களையும் பாதிக்கக்கூடிய செயல் என்று கைதுக்கு பின்னர் ஹேமந்த் சோரன் அளித்த வீடியோ பதிவில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த சூழ்நிலையில் ஆட்சி அதிகாரத்தை மாற்றும் நிகழ்வுகள் இப்போது ஜார்க்கண்ட் ராஜ்பவனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ராஞ்சியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இப்போது புதிய முதலமைச்சராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் அரசில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த சம்பாய் சோரன் இப்போது ராஜ்பவனில் பதவியேற்றார். அவருக்கு ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அமைச்சர்களும் பதவியேற்று கொண்டிருக்கின்றனர். பவித்ரா.